பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். காத்து வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல, அநேகம் ஒரு காதலாக தான் இருக்கும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு. அதோட அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேர் தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால அது சுதா கிடையாது, சதா சுகுமார். அது உங்களுக்கு தெரியாதுங்க, மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. மேடம் தான் உண்மையிலேயே எல்லார் வீட்லையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது தைரியம் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு. அதனால மேடம் தான். மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அது காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட், நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள். இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு. நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதுங்க சார். நமக்கு தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நீங்கள் குட் பை டாக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாரு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தாரு, பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதுனேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க, அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ் கூட நான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு. இப்பவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கிறாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்றாரு. சில நேரத்தில் தோத்து போனா கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால நான் கதை சொல்றேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்கை தான் நான் அப்படி சொன்னேன்.